topic Stirling's approximation formula. நம்ம இது வரைக்கும் permutation and combinationல different types of derivation, different cases, அதுக்கப்புறம் நிறைய example sums பார்த்தோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம n factorial calculate பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ சப்போஸ் என்னோட வேல்யூ லார்ஜ் வேல்யூவாக இருக்கும்போது n factorial calculate பண்ணுறது ரொம்ப ட்ரீடியஸாக போகும். இப்போ நாம் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து அவங்களாம் மேனுவலாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த n ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறக்காக ஒரு அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா டிரைவ் பண்ணாங்க. டி மாவியஸ்ங்கிறவர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா டிரைவ் பண்ணாங்க. அந்த அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கும் எந்த ரிலேஷன் இல்லை. பட் அதில் நம்ம யூஸ் பண்ணுற n ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறக்காக இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த n ஃபேக்டோரியல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 pi n இன்டூ n by e ஹோல் பவர் n. இதுதான் ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. இது ஒன்லி அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. n ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும்போது இது ரெண்டுக்கும் இடையில வந்து எரர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் என்னோட வேல்யூ லார்ஜராக இருக்கும்போது மோரார்லெஸ் ரெண்டுமே வந்து சேமாக வரும். அதுதான் இந்த கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லார்ஜ் வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். An approximation formula or the value of n factorial is monotonically equivalent to இல்லைனா approximately equivalent to root of 2 pi n into n by e whole power n. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதோட ப்ரூஃபு. ஃபஸ்ட்டு நாம் இந்த ப்ரூஃபை n ஃபேக்டோரியலோட ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கலாம். n ஃபேக்டோரியல்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். என்னது 1 into 2 into 3 into etc. n. இப்போ இது ரெண்டு சைடும் log அப்ளை பண்ணுங்கள். இப்போ log of n ஃபேக்டோரியல் equal to log of 1 into 2 into 3 into etc. n minus 1 into n. நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் log ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்கள். log of 1 into 2 into மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ log ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணனா இங்கே log 1 plus log 2 plus etc. plus log of n minus 1 plus log n வரும். log 1ஓட வேல்யூ என்னது 0. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே log 2லேருந்து மட்டும்தான் வரும். log n minus 1 ப்ளஸ் அடுத்ததாக இந்த log n நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். log n நான் 1/2 log n ப்ளஸ் 1/2 log n ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், log 1ஓட வேல்யூ 0, அடுத்தது log n 1/2 log n ப்ளஸ் 1/2 log n ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் இருக்க ஒரு 1/2 log n நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு log n ஃபேக்டோரியல் மைனஸ் 1/2 log n ஈக்குவல் டு log 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் log of n மைனஸ் 1 ப்ளஸ் 1/2 log n கிடைக்கும். இந்த log n ஃபேக்டோரியல் மைனஸ் 1/2 log n இருக்குல்ல, அந்த டேர்மை நான் an எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னோட an வந்து log of n ஃபேக்டோரியல் மைனஸ் 1/2 log n. ஸோ இதுதான் an. நெக்ஸ்ட்டு நம்ம log of xக்கும் x equal to 1 x equal to nங்கிறதுக்கும் ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். இங்கே இந்த ப்ளூ கலர் லைனில் இருக்கிறதா வந்து log xோட கர்வ். இதுதான் வந்து y equal to log x. ஸோ இந்த மாதிரி இது கர்வ் ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்தது இது வந்து இன்ஃபைனைட் n போக போக இது போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எந்த ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுறோன்னா x equal to 1 to n, அதாவது இந்த 1லேருந்து n வரைக்கும் இருக்கிறது இது மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதில் ப்ளூ கலர் லைனில் வர்றது log x, x equal to 1ங்கிறது இந்த பாயிண்ட், x equal to nங்கிறது இந்த லைன். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள இருக்கிறது தான் இப்போ நாம் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ the area under the curve y equal to log x between the two lines x equal to 1 and x equal to n is equal to, நம்ம எப்படி சொல்லலாம், இதைய இன்டெக்ரல் 1 to n log x dxன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது இந்த 1லேருந்து nக்குள்ளே இருக்க இந்த ஏரியா. ஸோ அது கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இன்டெக்ரல் 1 to n log x dx. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணுறது ஃபுல்லாக கால்குலேட் பண்ணாமல் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுட்டு அதை ஆட் பண்ணால் த்ரூ அவுட் இந்த ஏரியா வந்துடும். ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறது, இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, நான் இங்கே வந்து 2 3 4 5 ஒவ்வொரு யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதுவும் கட்டிங் வந்து இங்கே x equal to 2 x equal to 3 x equal to 4 இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு போர்ஷனை வந்து நான் ட்ரெபிசாய்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்.
ஸோ நான் 1 to n வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ட்ரெபிசாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த எல்லா ட்ரெபிசாய்ட்ஸையும் ஆட் பண்ணனா எனக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். இதுதான் என்னோட எய்ம் இப்போ. ஸோ டிவைட் த ஏரியா கன்சிடரிங் திஸ் equation 1 into n minus 1 trapezoid which are bounded by the lines x equal to k minus 1 and x equal to k for k equal to 2, 3, etc. n. இப்போ k equal to 2 எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? k equal to 2 first எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு x equal to 1, x equal to 2 இந்த portion. ஸோ இங்கே எடுக்கும்போது இந்த curve portion அப்படியே வராது. நான் இப்போ கன்சிடர் பண்ணுறது x equal to 1, x equal to 2னா இந்த மாதிரி இங்கே x equal to 1, 2 ஒரு black color small line வருதா, இந்த portion தான் first trapezoid. ஸோ இந்த blue color லைனோட கொஞ்சம் கீழே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது first trapezoid. அடுத்தது இப்போ கேக்கு 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோடது வந்து என்னது 2, 2, 3ன்னு வரும். அப்போது இந்த 2லேருந்து 3க்குள்ளே இருக்க போர்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வோட இங்கே ஒரு black color லைன் வந்துருக்குமா, இந்த மாதிரி. இது வந்து செகண்ட் trapezoid, இது வந்து தேர்ட் trapezoid, இது வந்து ஃபோர்த் trapezoid. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ n அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இந்த கர்வ் லைனையும் இந்த நம்ம வரைகிற லைனும் வந்து அப்படியே கோயின்சைட் ஆயிரும். ஸோ அப் டு 1 to n வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ட்ரெபிசாய்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n-1 ட்ரெபிசாய்ட்ஸ் இருக்கும். ஸோ அப் டு n வரைக்கும் எவ்வளோ ட்ரெபிசாய்ட்? n-1 ட்ரெபிசாய்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் கர்வில் வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏரியா மிஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஸ்மாலர் போர்ஷனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எரர் வரும். லார்ஜர் போர்ஷன் போக போக நம்மளுக்கு அப்ராக்சிமேட் ஃபார்முலா ஈக்குவல் ஆகும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியா கன்சிடர் பண்ணும்போது பை டிஃபால்ட் நீங்கள் ஃபிகர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஸ்மாலர் ஏரியா நம்ம விட்டுறோம். ஏன்னா இந்த ட்ரெபிசாய்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த கர்வ் போர்ஷன் வந்து இங்கே இருக்க அந்த ஸ்மாலர் போர்ஷன் கவர் ஆகாது. சரியா? ஸோ ட்ரெபிசாய்டுங்கிறது இந்த பிளாக் கலரில் இந்த போர்ஷன், இது ஒரு ட்ரெபிசாய்டு, இந்த ஒரு ட்ரெபிசாய்டு. ஸோ இந்த ஏரியாவை நான் n-1 ட்ரெபிசாய்டாக வச்சு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் அந்த அப்ராக்சிமேட்டட் ஏரியா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது ஆக்சுவல் ஏரியா கிடையாது, அப்ராக்சிமேட்டட் ஏரியா. ஏன்னா நம்ம ட்ரெபிசாய்ட் கால்குலேட் பண்ணும்போது அந்த ஸ்மாலர் போர்ஷன் விட்டுட்டு தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம்? சமேஷன் k equal to 2 to n ஏரியா ஆஃப் த ட்ரெபிசாய்ட்ஸ் பவுண்டட் பை x equal to k minus 1, x equal to k. ஸோ நான் இங்கிருந்து இங்கே வரதை நான் ஜென்ரலைஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ எல்லா ட்ரெபிசாய்டும் நான் ஆட் பண்ணனா எனக்கு இதோட அப்ராக்சிமேட் ஏரியா எனக்கு கிடச்சிரும். ஸோ அப்ராக்சிமேட் ஏரியா ஈக்குவல் டு summation k equal to 2 to n 1/2 of log of k minus 1 plus log k. இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இப்போ இது வந்து எதில் கட் ஆகுது நம்மளுக்கு? இப்போ k x is equal to 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது மேலே வந்து எந்த போர்ஷனில் கட் ஆகுது நம்மளுக்கு? log x போர்ஷன். ஸோ x equal to 1ம் log xம் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னவாயிரும்? log 1. இப்போ x equal to 2. இப்போ இந்த லைன் அப்படியே மேலே போகுது. log xல மீட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னது? log 2. அதே மாதிரி 3 x equal to 3ங்கிற லைனும் இந்த log xல இந்த மீட் ஆகிற பாயிண்ட், அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இங்கே என்ன வரும் உங்களுக்கு? log 3ன்னு வரும். இந்த ப்ளூ கலர் லைன் log y, இந்த ப்ளூ கலர் லைன் log x, சாரி y equal to log x. ஸோ எக்ஸ் பாயிண்ட் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y கிடச்சிரும். ஸோ எக்ஸ் 3ஆக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? log 3. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். இதுக்கப்புறம் இது வந்து ட்ரெபிசாய்டு சொல்லிட்டோமா? இந்த ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா படி, இந்த ட்ரெபிசாய்டல் ரூல்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போமா? அதை படி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு நம்மளுக்கு இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ 1/2 இன்ட்டு f of first point plus f of the last point ன்னு வரும். இந்த ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு 1/2 இன்ட்டு log of k minus 1 plus log k. இந்த log of k minus 1 log k எதனால் வருதுன்னா, இப்போ ஒரு ட்ரெபிசாய்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே மேலே லாகில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இது. இப்போ ஜென்ரலாக இப்போ x equal to k minus 1, இதுதான் x equal to k minus 1, இது x equal to kன்னு எடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே நேராக போங்க. இங்கே x லாகில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் log k, இது வந்து என்னது? log of k minus 1. ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 1/2 இன்ட்டு log of k minus 1 plus log kன்னு கிடச்சிரும். ட்ரெபிசாய்டல் ரூல் நீங்கள் ஆல்ரெடியே படிச்சிருப்பீங்க நியூமெரிக்கல் மெத்தட்ஸில். அங்கே நம்ம நிறைய n பாயிண்ட்ஸ் வச்சு போட்டிருப்போம். இங்கே ஒன்லி 2 பாயிண்ட்ஸ், அதனால நம்மளுக்கு அந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து என்னது? ட்ரெபிசாய்டல் ரூல் படி நம்ம இதை எழுதியிருக்கோம். இப்போ நான் இதில் சமேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் கேக்கு 2 போடுறேன். இப்போ கேக்கு 2 போட்டேன்னா எனக்கு 1/2 இன்ட்டு log 1 ப்ளஸ் log 2 வரும்.
அடுத்தது கேக்கு நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப் டு எது வரைக்கும் n வரைக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த டேர்ம் வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே log 2 வரும், அதே மாதிரி அடுத்த டேர்மில் ஒரு log 2 வரும். இப்போ இங்கே 1/2 log 2 ப்ளஸ் 1/2 log 2. ஒரு டேர்மோட செகண்டும் அடுத்த டேர்மோட ஃபஸ்ட்டும் சிமிலராக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணனா 1/2 ப்ளஸ் 1/2 1ன்னு ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு log 1ஓட வேல்யூ வந்து என்னது 0. அடுத்தது நம்ம 1/2 log 2 ப்ளஸ் 1/2 log 2 log 2ன்னு ஆயிரும். அதே மாதிரி அடுத்தது இங்கே வந்து 1/2 log 3 ப்ளஸ் அடுத்ததோட ஆட் பண்ணும்போது 1/2 log 3யோட சேர்ந்து வெறும் log 3ன்னு வந்துடும். இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தால் இந்த 1/2 log n-1 வரைக்கும் ஃபுல் டேர்மாக வந்துடும். ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1ங்கிற மாதிரி போயிடும். இந்த கடைசி டேர்ம் மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஸோ நான் இதை கேல்குலேட் பண்ணேன்னா log 1 போயிடுச்சு, வெறும் log 2 log 3 ப்ளஸ் எக்ஸட்ரா log n-1. இந்த கடைசியாக இருக்கிறது மட்டும்தான் half of log அப்படின்னு சேர்ந்து வரும். ஸோ half log n மட்டும் இதுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் log 1 0 ஆயிரும், இந்த கடைசிக்கு மட்டும் log n/2 வரும். மற்றதெல்லாம் வந்து half ப்ளஸ் ஹாஃப்னு போட்டு 1ன்னு முழுசாக வந்துடும். ஸோ இது வந்து நம்மளுடைய அப்ராக்சிமேட்டட் ஏரியான்னு கிடைக்கும். இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா, இது நான் an கூட கம்பேர் பண்ணி கொண்டு வரணும். ஸோ an ஃபார்முலா மாதிரியே கொண்டு வரணும். அதுக்காக நான் எனக்கு இருக்க இந்த 1/2 log n எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா log n மைனஸ் 1/2 log n. 1/2 நான் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 1/2ன்னு எழுதலாமா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 1/2 log n எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம், log n மைனஸ் 1/2 log n ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ இப்போது அடுத்தது log ப்ராப்பர்ட்டி. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ண எப்படி எழுதலாம், log ஆஃப் 2 into 3 into up to n minus 1/2 log n. இங்கே log ஆஃப் 1 இன்ட்டுன்னு எழுதினாலும் வேல்யூ மாறாது. ஸோ 1 into 2 இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். அதோட வேல்யூ வந்து என்னது, log ஆஃப் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1/2 log n வந்துடும். இது என்னது, நத்திங் பட் an. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டட் ஏரியா வந்து என்ன கிடச்சிருக்கு, an. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் ஸ்மாலர் தென் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் தி ஏரியா. நான் முன்னாடியே சொன்னேன்ல, எக்ஸாக்ட் ஏரியாவுக்குள்ள நம்ம அந்த கர்வ் போர்ஷனை ஸ்மால் போர்ஷனை ஒமிட் பண்ணிட்டு தான் இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவல் ஏரியாவோட இந்த போர்ஷன் வந்து என்னது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ an இஸ் லெஸ் தேன் திஸ். இதுதான் ஆக்சுவல் ஏரியா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து an வந்திருக்கு. ஸோ இந்த அப்ராக்சிமேட்டட் ஏரியா இஸ் லெஸ் தென் தி ஆக்சுவல் ஏரியா. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது, இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஒரு ட்ரெபிசாய்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. எனக்கு இன்னொரு ட்ரெபிசாய்டு வச்சு இன்னொரு அப்ராக்சிமேட்டட் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுத்தேன், நான் x = 1லேருந்து 2, அடுத்தது x = 2லேருந்து 3, இப்படி ட்ரெபிசாய்டு எடுத்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம x = 1 எடுக்கும்போது தான் வந்து என்னது, நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அடுத்த ட்ரெபிசாய்ட்ஸ் வந்து நான் 1.5 to 2 அந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் ட்ரெபிசாய்ட்ஸோட ரேஞ்சை வந்து மாற்றுறேன். நான் ஃபஸ்ட்டு 1 to 2, 2 to 3ன்னு எடுத்தேன். இப்போ நான் எடுக்கிறது வந்து 1.5 to 2.5, 2.5 to 3.5 அப்படின்னு எடுத்துகிட்டே போகிறேன் அப் டு இந்த டேர்ம் வரைக்கும். அப் டு நான் வந்து இங்கே n-1.5 வரைக்கும் எடுக்கிறேன். இந்த லைன் n-1க்கு நேராக வராது கேர்ள்ஸ், இங்கே வரும். இந்த சென்டர் லைனில் வந்து உங்களுக்கு வரும். இந்த லைன் இங்கே போடக்கூடாது, இந்த இடத்துல போடுங்க. இந்த ஒரு லைன் மட்டும் தப்பாக இருக்குது, இதை எடுத்து இங்கே போடுங்க. n-1க்கும் n-க்கும் நடுவில் இந்த லைன் வரணும். ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது எல்லா ட்ரெபிசைட்ஸ் வந்துடும். கடைசியாக இந்த ஹாஃப் போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து 3/2 to n log x dx கன்சிடர் பண்ணுறேன். இதை 3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ த ஏரியா இன் 3, இந்த ஏரியாவோட 3யை வந்து நான் எப்படி எழுதுகிறேன், ஒவ்வொரு ட்ரெபிசாய்டு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா n-2 ட்ரெபிசாய்ட்ஸ் வரும். இதோட டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து k, log k. நம்ம அங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே வந்து என்ன சொன்னேன், x = 2னா லாகில் இன்டர்செக்ட் ஆகிறது வந்து என்ன சொன்னேன், log 2 log 3 நம்ம எடுத்து ஈஸியாக ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா போட்டுட்டோம். ஆனால் இங்கே வந்து டேஞ்சன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரெபிசாய்ட்ஸ் bounded by the tangent at k, log k, and the lines x = k minus 1/2 and x = k plus 1/2, k varies from 2 to n-1 plus together with the area of the rectangle bounded by the horizontal line at the end point n log n. அதாவது இந்த கடைசி போர்ஷன் ஹாஃப் போர்ஷன் மட்டும் தனியாக வரும். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும்.
முடிஞ்சால் நான் இது உங்களுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு பிபிடி அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் இந்த நடுவில் போடணும். ஸோ நம்ம அது வரைக்கும் ட்ரெபிசாய்ட்ஸ் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிடுவோம். இந்த ஆஃப் த போர்ஷன் மட்டும் தனியாக கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட்டட் ஏரியா வந்து என்னது n-2 ட்ரெபிசாய்ட் ப்ளஸ் இந்த ஹாஃப் போர்ஷன் செப்பரேட்டாக வரும். இங்கே x = k - 1/2ன்னு கொடுக்குறது வந்து இந்த 1.5 2.5 வரணும்ல, அதோட ஜென்ரல் ஃபார்மேட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஒரு ட்ரெபிசாய்டு எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக நான் என்ன எடுத்துக்கிறேன், x = k - 1/2க்கும் x = k + 1/2க்கு இருக்கிற ட்ரெபிசாய்ட்ஸை கன்சிடர் பண்ணுறேன்னு எடுத்துக்கிறேன். இதோட டேஞ்சன்ஸ் வந்து k, log k. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் எழுத போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் k, log k for the curve y = log x எழுதணும். இப்போ உங்களுக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஈக்குவேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் அட் த பாயிண்ட் x1, y1 is y - y1 = m × x - x1. mங்கிறத ஸ்லோப்பு dy/dx at the point. x1 y1ங்கிறது வந்து நம்ம இங்கே k log kன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இது வந்துடும். இங்கே yங்கிறது log x. ஸோ dy/dx கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வந்துட்டு நம்மளுக்கு 1/x. அட் த பாயிண்ட் k, log k சப்ஸ்டியூட் பண்ணால் 1/k 1/x. xக்கு நம்ம k சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடும் 1/k. ஸோ இப்போ எனக்கு y = இந்த மைனஸ் log k இன்சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா x/k + log k - 1ன்னு கிடைக்கும். அடுத்தது இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா, இது வந்து y என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து என்னது k - 1/2. ஸோ x k - 1/2 இருந்ததுன்னா வாட் இஸ் y? இங்கே எக்ஸுக்கு பதிலாக k - 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு log k - 1/2kன்னு கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் x வந்து என்னது k + 1/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸு k - 1/2 இருந்தால் ஒய் வேல்யூ இது, எக்ஸ் k + 1/2 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து இது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டர்செக்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரெபிசாய்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன ஏரியா ஆஃப் த ட்ரெபிசாய்ட் வந்து என்னது 1/2 × நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் வந்ததுனால அந்த ரெண்டு பாயிண்டோட இது மட்டும் எழுதினா போதும். ஸோ நான் அடுத்தது ஏரியா ஆஃப் த ட்ரெபிசாய்டு ஒரு ட்ரெபிசாய்டுக்கு எழுதுறேன். இப்போ 1/2 × இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டோட வேல்யூ ப்ளஸ் செகண்ட் பாயிண்டோட வேல்யூ. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 log k 2 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு இது மட்டும்தான் வரும் log k. இது வந்து ஒரு ட்ரெபிசாய்டோட ஏரியா. இப்போ எனக்கு டோட்டலாக ஏரியா வேணும். அப்போ நான் எல்லா ட்ரெபிசாய்ட்ஸையும் ஆட் பண்ணணும். அதுதான் இந்த சமேஷன் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த n- லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் இருந்துச்சுல்ல, அதை வந்து தனியாக ஆட் பண்ணணும். இதுதான் என்னோட அப்ராக்சிமேட்டட் ஏரியா. ஸோ நான் இந்த ட்ரெபிசாய்ட்ஸோட ஏரியாவுக்கு ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ log 2 log 3 up to log n - 1 ப்ளஸ் அந்த கடைசி போர்ஷன் வந்து log n/2. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இது பாருங்கள், இந்த இதை பாருங்கள், இது வந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இது கண்டிப்பாக ஏஎன்னோட கம்மியாக தான் இருக்கும். எதனாலனா நம்ம 1.5லேருந்து தான் எடுத்திருக்கோம். அந்த 1.5க்கு முன்னாடி இருக்க போர்ஷனை வந்து நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கம்பேர் டு ஏஎன் இந்த போர்ஷன் வந்து என்னது கண்டிப்பாக ஸ்மாலர். அதுவும் இல்லாமல் இந்த log xங்கிற கர்வ் வந்து ஸ்மாலராக இருக்கிறதுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இன்டெக்ரல் 3/2n log x dx இஸ் லெஸ் தென் ஏஎன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இப்போ எடுத்திருக்க இந்த அப்ராக்சிமேட்டட் ஏரியா இஸ் லெஸ் தென் ஏஎன். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 and 5 ரெண்டு அப்ராக்சிமேட்டட் ஏரியா கண்டுபிடிச்சோம். அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு இன்டெக்ரல் 3/2 integral over 3/2n log x dx value is less than an less than integral 1 to n log x dx நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் இன்டெகிரேஷனில் இருக்கா, ஸோ இந்த ரெண்டு இன்டெகிரேஷன் வேல்யூ இப்போ நாம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் 3/2n log x dx எடுத்துக்கிறேன். இதுக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் நான் யூக்கு log x dv = dx எடுத்துக்கிறேன். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியிருப்பேன் நான், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார்முலா தெரியுமா, uv மைனஸ் இன்டெக்ரல் v du, uv மைனஸ் இன்டெக்ரல் v du, அதுதான் ஃபார்முலா. udv என்னன்னு கொடுத்தாச்சு, அதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லிமிட் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்டெக்ரல் log x dx over 3/2 என்னோட வேல்யூ.
இப்போ நான் இதே மாதிரி இன்டெக்ரல் 1 to n log x dx கண்டுபிடிக்கணும். again same integration by parts formula, லிமிட் மட்டும் வேற. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு n log n minus n plus 1 கிடைக்கும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு லிமிட்டையும் எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுவும் நம்ம இந்த வேல்யூவில் கண்டுபிடிச்சது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண இந்த மாதிரி கிடைக்குமா? இப்போது த்ரூ அவுட் நான் இது கூட log n by 2 ஆட் பண்ணுறேன். அதாவது 1 by 2 log n இந்த 3 டேர்ம்லையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது கூட நான் 1 by 2 log n ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது log n காமனாக வெளியே எடுத்திருக்கேன். 1 by 2 log n த்ரூ அவுட் ப்ளஸ் 1 by 2 log n 1 by 2 log n 1 by 2 log n இந்த சைடு an கூட இந்த சைடு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே டேர்ம் கம்பைன் பண்ணுறதை போட்டிருக்கேன். அந்த 1 by 2 log n டேர்மையும் இதையும் கம்பைன் பண்ணனா நான் n plus 1 by 2 log n எழுதிடலாம். மைனஸ் n அதுக்கப்புறம் இங்கே இருக்க நான் 3 by 2 காமனாக வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 3 by 2 காமனாக வெளியே எடுத்தால் 1 மைனஸ் log 3 by 2 வரும். லெஸ் தேன் an ப்ளஸ் அந்த ஆட் பண்ணால் 1 by 2 log n லெஸ் தேன் இதில் ஆட் பண்ணுவோம்ல ஒரு log n by 2 அதையும் இதையும் கம்பைன் பண்ணி log n காமனாக எடுத்துட்டேன்னா n plus 1 by 2 வரும். மைனஸ் n plus 1 வரும். இதை நான் ஈக்குவேஷன் 9 எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு ஏற்கனவே ஏஎனோட வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறது வந்து சென்டரில் இருக்கிற டேர்மை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னா an plus 1 by 2 log n ஈக்குவல் டு log n ஃபேக்டோரியல் தெரியும். ஏன்னா ஏஎனோட வேல்யூ தெரியும். அந்த டேர்மை ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் அந்த சென்டரில் இருக்க டேர்ம் எப்படி கொண்டு வந்துடலாம்? log of n ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். மற்றதெல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த n plus 1 by 2 log n minus n இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 by 2 into 1 minus log 3 by 2ங்கிறது பியூர்லி கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து என்னது? நம்பர். ஸோ நான் இதை எப்படி எழுதுறேன்னா n plus 1 by 2 into log n minus n plus this is ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் less than log n factorial less than n plus 1 by 2 log n minus n plus 1 is constant. So I replace 1 by constant அப்படின்னு நான் எழுதலாம். இதுக்கப்புறம் இந்த டேர்மை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இங்கேயும் n plus 1 by 2 log n minus n தான் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்லையும் n plus 1 by 2 log n minus n தான் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் சேம் டேர்ம், ஆனால் வந்து எது மட்டும்தான் இருக்கு? கான்ஸ்டன்ட்னால வேரியேஷன் வருது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வேரி ஆகுதே ஒழிய மற்றபடி வந்து என்னது? எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நான் கொடுத்துருக்கிற இன்இக்வாலிட்டியை எப்படி மாற்றி எழுதுறேன்னா log n factorial equal to n plus 1 by 2 log n minus n plus delta n எடுத்துக்கிறேன். This delta n is the one constant term. This varies from this 3 by 2 into 1 minus log 3 by 2 to 1. ஸோ இது இன்இக்வாலிட்டியை நான் ஈக்குவாலிட்டி கொண்டு வந்துட்டேன். ஈக்குவாலிட்டியில் வர்றது வந்து ஒரு டெல்டா என் டேர்ம். இந்த டெல்டா என் டேர்ம் மட்டும்தான் மாறும். இந்த டெல்டா என் டேர்மை பொறுத்து நம்மளுக்கு இது மாறும்னு அர்த்தம். ஸோ வேர் திஸ் டெல்டா என், இந்த டெல்டா என்ங்கிறது என்னது? இந்த கான்ஸ்டன்ட்லேருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே வேரி ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் வந்து என்னது? 3 by 2 into 1 minus log 3 by 2 less than delta n less than 1. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் 10க்கு முன்னாடி இருக்க ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதலாம். ஸோ இந்த 10th ஈக்குவேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம ஃபர்தராக எல்லாமே டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ log n factorial equal to n plus 1 by 2 log n minus n plus delta n, where this delta n is varies from 3 by 2 into 1 minus log 3 by 2 to 1. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது கால்குலேட் பண்ணுங்கள், 0.893 வரும். ஸோ delta n is varies from 0.893 to 1. இதுதான் ஈக்குவேஷன் 11. இப்போ இந்த 10 and 11 வச்சு தான் ஃபர்தராக மற்றதெல்லாம் கொண்டு வர போகிறோம். இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் 10 எழுதிக்கோங்க. இதுதான் நான் எழுதின ஈக்குவேஷன், சாரி ஈக்குவேஷன் 10லிருந்து நான் டெல்டா என் என்னங்கிறது எழுதுகிறேன். டெல்டா என் மட்டும் எனக்கு வேணும், மற்ற டேர்ம் எல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு டெல்டா என் ஈக்குவல் டு லாக் என் ஃபேக்டோரியல் மைனஸ் n plus 1 by 2 log n plus n கிடைக்கும். இப்போ நான் இதைய ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். log of n factorial மைனஸ் என்ன வரும்? எனக்கு n log n வருமா? அதை இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது மைனஸ் 1 by 2 log n, அது இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் n, அடுத்தது இது வேல்யூ மாறாமல் நான் +1 மைனஸ் என்ன ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல log n factorial minus 1 by 2 log n which is nothing but an. அடுத்தது minus of இந்த n log n minus n plus 1 எழுதுறேன். இந்த மூணு டேர்ம்லேருந்தும் நான் மைனஸை காமனாக எடுத்து எழுதிடுறேன் plus 1. இப்போ நான் இதை எழுதலாம். நீங்கள் ஈக்குவேஷன் 8 ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இந்த இன்டகிரேஷனோட எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். ஸோ நான் n log n minus n plus 1க்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? இன்டகிரல் 1 to n log x dxஐ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ டெல்டா என்ன நான் an இந்த அதாவது அப்ராக்சிமேட்டட் ஏரியா ஒரிஜினல் ஏரியாவை வச்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ டெல்டா என்ன இப்போ எப்படி எழுதலாம்? நான் an மைனஸ் இன்டகிரல் 1 to n log x dx plus 1ன்னு எழுதலாம். மறுபடியும் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ஆஃப் இன்டகிரல் 1 to n log x dx மைனஸ் an எழுதலாம். இதுதான் இப்போ என்னோட டெல்டா n. இப்போ அடுத்ததா இப்போ இந்த டேர்மில் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் டிஃப்ரென்ஸாக இருக்கா? இது வந்து அப்ராக்சிமேட்டட் ஏரியா, இது வந்து ஆக்சுவல் ஏரியா. நான் இது ஏன் இப்படி மாற்றி எழுதுறேன்னா இந்த போர்ஷன் தான் வந்து வேல்யூ அதிகம், ஏஎன் வந்து ஸ்மாலர் போர்ஷன். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும், அதுக்காக தான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் ஏரியா அண்ட் த சம் ஆஃப் த ட்ரெபிசாய்டு ஏரியாஸ். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா n இன்க்ரீஸ் ஆக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? நம்மளுக்கு ஸ்மாலராக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ n இன்க்ரீஸ் ஆக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ டெல்டா n என்னன்னு பாருங்கள். இப்போ n இன்க்ரீஸ் ஆக இது வந்து அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது இன்க்ரீஸ் ஆக 1 மைனஸ் ஆஃப் தட் வேல்யூ வந்து என்னது? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் டெல்டா n. ஸோ இதில் என்ன சொல்லலாம்னா n இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் டெல்டா n வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ். ஏன்னா இது வந்து என்ன குவான்டிட்டி? 1 மைனஸ் ஆஃப் இன்க்ரீசிங் குவான்டிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திஸ் டெல்டா n will be decreased when n increases. ஸோ நம்ம கன்க்ளூஷன் என்ன? n increases, delta n decreases. அப்படின்னு என்ன அர்த்தம்? லிமிட் n tends to infinity போச்சுன்னா நம்மளோட டெல்டா n வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு அட் த சர்டன் ஸ்டேஜ் இது வேல்யூ வந்து என்னவாயிரும்னா கான்ஸ்டண்ட்டாக மாறிடும்னு அர்த்தம். டெல்டா n டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் டிஃப்ரென்ஸே வராது. நீங்கள் அந்த கர்வ் வரையும் போது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு சர்டன் ஸ்டேஜில் நம்ம வரைகிற அந்த டேஞ்சன்ட் லைனும் கர்வும் கோயின்சைட் ஆயிரும். ஸோ n tends to infinity, delta n becomes constant. அந்த லிமிட் n tends to infinity delta n நான் டெல்டான்னு போட்டுக்கலாம். ஸோ நான் ஈக்குவேஷன் 11 n tends to infinity அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு 0.893 லெஸ் தென் லிமிட் n tends to infinity delta n லெஸ் தென் 1 வரும். நான் இதுக்கு டெல்டா அப்ளை பண்ணனா எனக்கு 0.893 லெஸ் தென் டெல்டா லெஸ் தென் 1 வந்துடும். ஈக்குவேஷன் 12 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட டெல்டா வேரியேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 0.893 to 1 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 10 ஆனால் இம்பார்ட்டன்ட் நான் மார்க் பண்ணியிருந்தேன், அந்த ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ n லார்ஜர் வேல்யூ, இப்போ அதனால் நான் இங்கே அப்ராக்சிமேட்டட் போட்டேன். log of n factorial is nothing but அங்கே டெல்டா என்னுக்கு பதிலாக நான் இங்கே என்ன போட்டுட்டேன்னா டெல்டா. இப்போ ரெண்டு சைடும் நான் எக்ஸ்போனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். இப்போ ரெண்டு சைடும் த்ரூ அவுட் எக்ஸ்போனன்ஷியல் போட்டேன்னா இந்த டேர்ம் வரும். அடுத்தது e பவர் ஆஃப் log n factorial is n factorial வந்துடும். இங்கே இருக்க e பவர் n plus 1 by 2 log n மைனஸ் n plus டெல்டாவை மூணு டேர்மாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஃபஸ்ட்டு e பவர் n plus 1 by 2 log n, அடுத்தது e பவர் மைனஸ் n, அடுத்தது e பவர் டெல்டா. இப்போ அடுத்தது லாக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? நம்மளுக்கு e பவர் ஆஃப் log n இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? n பவரில் வருமா? இப்போ இது எப்படி எழுதலாம்? e பவர் log ஆஃப் n பவர் n plus 1 by 2 வரும். e பவர் log ஆஃப் nக்கு இது பவரில் போயிடும் லாக் ப்ராப்பர்ட்டி படி. அதுக்கப்புறம் ஈயும் லாகும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு எது மட்டும்தான் இருக்கும்? n பவர் n plus 1 by 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ e பவர் மைனஸ் n, e பவர் டெல்டாவை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது இங்கே n பவர் n plus 1 by 2 இருக்கா? இதையே நான் ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். இது எப்படி எழுதலாம்? n பவர் 1 by 2, n பவர் n, e பவர் மைனஸ் n, e பவர் டெல்டான்னு எழுதலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மோட பவர்லேயும் n இருக்குது. ஆனால் இது வந்து என்னது? e பவர் மைனஸ் n. அப்போ நான் இதையே டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாம். n பவர் 1 by 2 நான் ரூட் என்னன்னு எழுதிக்கிறேன். e பவர் டெல்டாவை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு டேர்மையும் நான் கம்பைன் பண்ணி n by e ஹோல் பவர் n எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு n ஃபேக்டோரியல் வேல்யூ எப்படி கிடச்சிருக்கு? e பவர் டெல்டா இன்டூ ரூட் n இன்டூ n by e ஹோல் பவர் n கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 13 மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஈக்குவேஷன் 12ல் நம்ம டெல்டாவோட வேரியேஷன் போட்டிருந்தோம். என்னது 0.893 to 1. இப்போ அதுக்கும் ரெண்டு சைடு நான் எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணுறேன். போட்டேன்னா e பவர் 0.893 லெஸ் தென் e பவர் டெல்டா லெஸ் தென் e பவர் 1ன்னு வரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூஸை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து 2.45 வரும். e பவர் 1 வந்து 2.72. ஸோ e பவர் டெல்டாவோட வேல்யூ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதோட அப்ராக்சிமேட்டட் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சின்னா அது வந்து 2.5 வரும், விச் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 2π. e பவர் டெல்டா வேல்யூ இஸ், இது ரெண்டோட ஆவரேஜ் வந்து 2.5, தட் இஸ் ஈக்குவலன் டு ரூட் ஆஃப் 2π. அப்போ நான் e பவர் டெல்டாக்கு பொதுவாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா ரூட் ஆஃப் 2πயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி கண்டுபிடிச்ச e பவர் டெல்டா வேல்யூக்கு பொதுவாக ரூட் ஆஃப் 2π நான் போட போகிறேன். அதாவது ஈக்குவேஷன் 13ல் e பவர் டெல்டாக்கு பொதுவாக ரூட் ஆஃப் 2πயை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு n ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2πn இன்டூ n பை e ஹோல் பவர் n கிடைக்கும். இதுதான் ஸ்டிர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா ஃபார் n ஃபேக்டோரியல். இது வந்து n லார்ஜர் வேல்யூவாக இருக்கும்போது மோஸ்ட்லி சேம் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸ்மாலர் வேல்யூக்கு மட்டும்தான் எரர் டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்மாலர் வேல்யூவில் எவ்வளோ எரர் டிஃப்ரென்ஸுங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் 1 மார்க் பர்பஸ் அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, வேணா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. லார்ஜர் வேல்யூக்கு இட் கிவ்ஸ் தி மோர் ஆர் லெஸ் சேம் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேற்றம். நல்லா ஒரு தடவை மறுபடியும் லிசன் பண்ணி கேட்டு பாருங்கள். ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.